இந்தியாவில் இருக்கிற மற்ற பழங்குடி மக்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் வாழ்கிற பழங்குடி மக்கள் வந்து இந்த ஒரு நடுநிலைமை தானே இருக்காங்க. இல்லை, இது மிகவும் தவறான தகவல். நான் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கி அடிப்படை வசதிகள், ஒரு கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இருக்க இடம் இல்லாமல், இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல், பிள்ளைகள் பள்ளிக்கு போக முடியாமல் பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கான அடிப்படை வசதி வேண்டி நாங்கள் தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக சார்பாக, பழங்குடியினரணி சார்பாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல பல தடவை மனு கொடுத்துட்ருக்கோம். அந்த மக்களும் கடந்த 5-6 வருடங்களாக மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு கொடுத்தபடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போகும்போது நாங்கள் பார்க்குறோம், செய்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மாவட்ட நிர்வாகம் அதை இன்னை வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. இந்த திமுக அரசுக்கும் அவங்கள பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர்களை வெறும் வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் மீது எந்த ஒரு மனிதாபிமான